எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். முந்தைய பதிவு சைவம் சார்ந்தது விழிப்புணர்வு பதிவு. எல்லாரும் உறவுகளும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களை பற்றி நாங்கள் இந்த இடத்துல பொது இடத்துல தரக்குறைவாக கதைக்கணுன்றது இல்லை. முக்கியமாக அது இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இது நம்முடைய சைவம் சார்ந்த ஒரு கோட்பாடு. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் முன்னெடுக்கும்போது சிறப்பான விஷயங்களை செய்தத்தான் எதிர்காலத்தில் அது நன்மையை பகிக்கும். சிறு துரும்பும் பல்லுக்குதவும், அதுதான் நம்முடைய கோட்பாடு. அப்போ நீங்கள் சின்னத்தனமாக ஒரு உற்சாகத்தில் செய்கிற செயல் ஒட்டுமொத்த சைவ ஆக்களையும் எடுத்து சொல்ல போகுது. அந்த கருத்துக்கு என்னத்தை சொல்ல வாரன்னு சொன்னால், நம்மளுடைய சைவ விழுமியங்கள், சைவ பண்பாடு, கலாச்சாரம் கும்மி தெரியும் தானே. என்ன சொல்கிறது, நிறைய உங்களுக்கு சைவம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் நேரடியாக சொல்ல போகிறேன்னு சொன்னால், அந்த குத்துப்பாட்டுக்கு ஆட்டம். நீங்கள் சைவ பாடல்களுக்கு போட்டு ஆடி வாங்க. நாங்கள் அதை பற்றி சொல்லலை. உங்களோட நிகழ்வுகளை இதை பற்றியும் குறை சொல்லலை. இங்கே கோயில்களில் அந்த குத்துப்பாட்டு பாட்டு, சினிமா பாட்டுக்கு ஆட்டம் போட்டு தான் இங்கே சாமிக்கு மடப்பட்டி இல்லை பட்டு கொடி சீலை இல்லை நிகழ்வுகள், கோயில்களில் இருக்கிற நிகழ்வுகள், காவடிகள் எல்லாம் நீங்கள் சைவ பாட்டை கொண்டு செய்தால் நல்லம். உங்களுடைய நிகழ்வுகளை நடத்த வேணாம் என்று சொல்லலை. சினிமா பாட்டை நீங்கள் அதுக்குள்ளே புகுத்த வேணாம். சைவம் சார்ந்தது. நீங்கள் சைவம் சார்ந்த விழுமியங்களை கொண்டு வந்தால் நீங்கள் மட்டுமில்லை, உங்களுக்கு வருங்காலம் கூட அதை சிறப்பாக செய்யும் என்றது தான் என்னுடைய எதிர்ப்பு கூட. நீங்கள் போதும் உங்களோட வீட்டில் கல்யாணம் வரட்டும், பர்த்டே வரட்டும், அதை நீங்கள் எப்படி வேணுமுன்னால கொண்டாடுங்க. அந்த கொட்டு மேளம் எங்களுடைய ஈழத்தில் இதுவரைக்கும் மற்றது நாதஸ்வரம், புல்லாங்குழல் இன்னும் இருக்குது. அப்போ எங்களுடைய இதில் அந்த என்ன சொல்கிறாங்க, சைவம் சார்ந்த எனக்கு அதில் பேர் தெரியலை. நீங்கள் போனீங்கன்னா ஈழத்தில் சைவத்துக்குன்ற ஒரு நிறைய உபகரணங்கள் இருக்குது. இந்த குழல் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த குழல் ஊதுவாங்க, பறை ஊதுவாங்க. புல்லாங்குழலில் இன்னொரு குழல் இருக்குது, நாதஸ்வரமும் இல்லை. எனக்கு அதில் பேர் உண்மையாகவே ஞாபகம் இல்லை. குழல்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் குழல்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு வேறு பேர் இருக்கும். அப்படியான விஷயங்களை நீங்கள் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஈழத்தில் இருக்கிறவர்களுக்கு காளி கோயிலாக இருக்கட்டும், கண்ணையம்மன் கோயிலாக இருக்கட்டும், அங்கே உடுக்க பறை இன்னொரு குழல் ஒன்று இருக்குது. அந்த குழல் தான் பாவிப்பாங்க. மற்ற கோயில்கள், பிரம்மோற்சவம் நடக்கின்ற கோயில்களில் நாதஸ்வரம், மேளம் அது விசேஷமாக இருக்கும். மாமாங்கம், மாரியம்மன் கோயில், கழுதாவில், கொக்கடிச்சோலை, அப்படி கொக்கடிச்சோலையிலையும் இல்லை பறை, அங்கே ஒரு பறை இருக்குது. அதை அடிப்பாங்க. அது மேளம்னு சொல்ல முடியாது, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். கொக்கடிச்சோலை தாண்டோண்டீஸ்வரத்தில் அந்த முருகன் அங்கே அப்படியே தான் அடிக்கும். மாமங்கத்தில் மணி வச்சுருக்காங்க, அது ஒரு வித்தியாசமான. நான் இப்போ பொதுவாக சொல்லுறேன். அப்போ அந்த வாத்தியங்களை நீங்கள் பாவீங்க. இந்த கொட்டு மேளத்தை நீங்கள் காசு காணி கொண்டு பூத்தினீங்கன்னு சொன்னால் அது நல்லதில்லை. உங்களுடைய பணத்தை நீங்கள் எப்படியும் செலவழிக்கலாம், ஆனால் நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ளே அதை கொண்டு பூத்தக்கூடாது. நீங்கள் மேளத்தை அடிங்க, நாதஸ்வரத்தை அடிங்க, பறை அடியுங்க, அந்த குழலை ஊதுங்க, எல்லாம் செய்யுங்க. இந்த கொட்டு மேளத்தை கொண்டு வராதிங்க. அது நம்மளுடைய கலாச்சாரம் இல்லை. ஈழத்தில் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லை. நம்ம ஈழத்தில் நிறைய நல்ல கோட்பாடுகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம்.
அந்த கோட்பாடுகளை மாற்றாதீங்க. உங்கள்கிட்ட பணம் பந்தாக இருந்தால் உங்களோட கல்யாண வீடுகள், உங்களோட பேர்த்டேகளில் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள், சைவ கோயில்களில் வேண்டாம். அதே மாதிரி சினிமா இந்தியாவாக இருக்கட்டும், வேறு உங்களோட ஊரில் இருக்கிற நல்ல அறநெறி பிள்ளைகளை வச்சு நிகழ்வுகளை கொண்டு நடத்துங்க. அதுதான் உங்களோட கோயில்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. உங்களுக்கு காசு இருக்கணுன்னே கொழும்புல ஹட்டனில் அப்படி சினிமா பாடகிகளாக தேர்வு செஞ்சு நீங்கள் அவங்கள கொண்டு சினிமா பாட்டை படிக்கக்குள்ள உங்களோட உள்ளூர் கலைகள் வந்து அழிக்கப்படுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பிள்ளைகள் நல்ல கட்டித்தனமாக பாடக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒளிஞ்சு திரியுங்கள் தெரியுமா? இந்த சந்தர்ப்பத்தை வழங்கும் போது அதில் எவ்வளோ வடிவ இனிமையான குரங்களில் இவ்வளோ பாட்டுகளை படிக்குங்கள், சைவ பாட்டுகள். அதுக்கு அந்த ஒரு வரப்பிரசாதமாக இல்லாமல் இருக்கும். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை குழந்தைகள் இப்போ நீங்கள் சூப்பர் சிங்கர், சன் சிங்கருக்கு போன பிறகு தான் கொண்டாடுறீங்க. அதே அந்தந்த ஊரில் அந்த பிள்ளைகள பெருமையை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவங்க போய்த்து வந்துட்டாங்கன்னா அவங்கள பிடிக்க இயலாது. அது ஒரு அடுத்த பக்கம். அது அவங்களோட விஷயம், நமக்கு தேவையில்லை. அப்போ உங்களோட ஊருக்குள்ளே அந்த அறநெறி நடத்துகிற அத்தனை பேரும் அந்தந்த கோயில்களில் அந்த திருவிழாக்களில் நிகழ்வுகள் நடத்தியிருந்தால் கூட சைவ முறைப்படி நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கண்டு சில இடங்களில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நிகழ்வு நடத்த போகிறோம்ல, அவங்க ஒரு கும்மி கோலாட்டம் அப்படி இருக்குது. அப்படியான நிகழ்வுகளை சைவ முறைப்படி செய்யலாம். அது பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட ஊருக்குள்ளே இதனால் தெரிஞ்ச பிள்ளைகள், செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு அதுகளுக்கும் ஒரு சம்பளமாக போயிடும், அவங்கள ஊக்குவிச்சவாயும் போயிடும். ஆனால் நம்மளோட கோயில்களில் அதை முன்னெடுத்து நடத்துனீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். இனியும் வருங்காலங்களில் அதை கொஞ்சம் சிந்திங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஊர்களில் உங்களோட குழந்தைகளாக கூட இருந்தால் அதை தட்டி கொடுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற தேடலை கொண்டு வாங்க. இப்படியான நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுங்கள். இதான் இன்றைய பதிவு. எந்த கோயிலாக இருக்கட்டும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் பிள்ளையாக கொண்டு வரணும். நன்றி, வணக்கம். இல்லத்துக்கு சுவாணி செல்வராஜா, இல்லத்திலிருந்து.